அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வாயில் அச்சரை மாதிரி வரும், வாய் புண்ணு வரும், நாக்கில் புண்ணு வரும். இந்த மாதிரி வாய் புண்கள்லாம் பூரணமாக குணமாகிறதுக்கு ஒரு அருமையான மருந்து ஆத்ம ஞானகுரு சாமி சிவபிரகாசம் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க. அன்னபேய் சுந்தரம் 10 கிராம், படிகார பஸ்மம், படிகார செந்தூரம் 10 கிராம், குங்குலிய பஸ்மம் 10 கிராம், சங்கு பஸ்மம் 10 கிராம், சிலாசத்து பஸ்மம் 10 கிராம், திரிபலா சுவர்ணம் 60 கிராம், வெங்கார பஸ்மம் 10 கிராம், இவைகளெல்லாம் ஒன்றா கலந்து 200 மில்லிகிராம் அளவு வெண்ணெயில் காலை மாலை கொடுக்கணும். கொடுத்தா எப்பேற்பட்ட வாய்ப்புங்களும் ஆறும். லக்ஷா சுவர்ணம், சதாவரி லேகியம், மகா சித்தக கிருதம், திரிப்பல் சகிர், இவையெல்லாம் துணை மருந்தாக கொடுக்கலாம். லக்ஷா சுவரன்றது காலை இரவு 1/2 டீஸ்பூன் வந்து தண்ணியில் கொடுக்கலாம். சதாவரி லேகியம் 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவு வயசுக்கு தகுந்த போல் கொடுத்து பால் கொடுக்கலாம். மகா சித்தக கிருதம் அது ஒரு நெய், அதையும் பால்லே கலந்து கொடுக்கலாம். திரிப்பள்ளிய சகீர் என்ற மருந்தை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கொடுத்து பால் குடிக்கலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வாயில் எவ்வளோ நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆறும். ஆத்ம ஞானபிதா சுவாமி சிவபிரகாசம் அப்பா வந்து சொல்லிக் கொடுத்த அனுபவ முறை இது. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.